ரூ. 700க்குள்ள 3 தரமான ஏர்பட்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பிளேஸ்ல கோபோல்ட்டோட W45 ஏர்பட்ஸ் தான் இருக்கு. இதுல 13mm டிரைவர், AAC SBC கோடெக் சப்போர்ட் இருக்கு. 4 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க கால்ஸ்க்காக. இதுல ENC சப்போர்ட்டும் இருக்கு. பேட்டரி லைஃப்னு பாத்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் பிளேபேக் டைம் கிடைக்கும். வித் கேஸோட 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணீங்கன்னா 3.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பிரீமியமான லெதர் டிசைனோட ப்ளூடூத் 5.4 யூஸ் பண்ணி 50 ms அல்ட்ரா லோ லேட்டன்சி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் பேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல ட்ரூக்கோட பட்ஸ் R1 ஏர்பாட்ஸ் தான் இருக்கு. இதுல 13mm டிரைவர் யூஸ் பண்ணிருக்காங்க. கோடெக்னு பாத்தீங்கன்னா AAC SBC கோடெக் இருக்கு. கால்ஸ்க்காக 4 மைக் யூஸ் பண்ணிருக்காங்க. ENC சப்போர்ட்டும் இருக்கு. சார்ஜிங்னு பாத்தீங்கன்னா 70 ஹவர்ஸ் பிளே பேக் டைம் கிடைக்கும். வித் கேஸோட 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 10 ஹவர்ஸ் பிளே பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்ல கேமிங்னு ஒரு ஏர்பட்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதுல 40 ms லோ லேட்டன்சி யூஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் 5.4ம் இருக்கு. டாப் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு டெக் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் 1ல மிவியோட டியோ பார்ட்ஸ் i6ன்ற மாடல் தான் இருக்கு. இதுல உங்களுக்கு 13mm டிரைவரும் கோடெக்னு பாத்தீங்கன்னா AAC SBC கோடெக்கும் இருக்கு. நீங்க கால்ஸ்க்காக ஒரு ஏர்பட்ஸ் தர்றீங்கன்னா இதே நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இதுல AENC சப்போர்ட் இருந்தாலும் இதுல 2 மைக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன் டைம் ஏர்பட்ஸை சார்ஜ் பண்ணா 8.3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலா 55 ஹவர்ஸ் பிளே பேக் டைம் கொடுத்துருக்காங்க வித் கேஸோட. மிச்ச ரெண்டுத்துலயும் உங்களுக்கு ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் இருந்தது. ஆனா இதுல ப்ளூடூத் 5.3 தான் இருக்கு. லேட்டன்சியும் மென்ஷன் பண்ணல. ஆனா இதுல மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி சப்போர்ட் இருக்கு, ஆப் சப்போர்ட் இருக்கு, ஈக்குவலைசர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த 3 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.